சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவின் கூட்டணியின் இறுதி கட்சிகளின் பட்டியல்கள் எடப்பாடி அறிவித்தார். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 2026 தேர்தலில் அதிமுகவுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்க போது, எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி பங்கீடு நடத்திருக்காங்க. இதில் அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலங்களே இருக்குது தேர்தல் வருவதற்கு. சரிங்களா? இப்பொழுது தேர்தல் களம் அனல் பறந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் கூட்டணி முடிவு, இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது தேர்தலானது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவும் திமுகவும் பார்த்தீங்கன்னா வலுவாழ்ந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா இருவருமே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இந்த தடவை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏன்னா நான்முனை போட்டி இருக்கிறது. அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒருபுறமும், நான் தமிழர் கட்சி வழக்கம் போல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தாவேக்கும் 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவதாக முடிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்போது தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தற்பொழுது அதிமுகவும் சரி திமுகவும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து 21 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்போ அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளின் பட்டியல்கள் மற்றும் இறுதி தொகுதி பங்கீடு என்ன நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாரெல்லாம் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. அதாவது 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இதில் அதிமுக நாங்கள் 164 இடங்களில் போட்டியிட்டுருக்கிறோம்பா அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நிலையுடன் உறுதியாக இருந்துட்டு வராரு. பாஜகவிற்கு 31 சீட்டு அப்படின்ற மாதிரி தொகுதி பங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் 31 சீட்டு இன்னும் கூடுதலாக சீட்டு கேட்டிருந்தாங்க பாஜக. அதெல்லாம் தர முடியாது, மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாமகவிற்கு 17 சீட்டு, அதில் ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதாவது எம்பி சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமமுகவிற்கு 9 சீட்டு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்படி இப்படி பேசி 9 சீட்டை டிடிவி தினகரனுக்கு கொடுத்துருக்காரு. தமாகக்கு பார்த்தீங்கன்னா 4 சீட்டுகளும், புதிய நீதி கட்சிக்கு 2 சீட்டுகளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்டுகளும், புரட்சி பாரதத்துக்கு 3 சீட்டுகளும், தமாமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 1 சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியானது பங்கிட்டு முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இப்பொழுது அதிமுகவோட இருக்கக்கூடிய லிஸ்ட்டுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. மேலும் ஏதாவது கூட்டணி கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய தொகுதிகளை 1, 2 அது மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டணியை வைத்து 2026 தேர்தலில் வெல்ல முடியுமா? ஒரு பக்கம் 21 கட்சிகளுக்கு கூட்டணியை வைத்திருக்கிறாரு திமுக. இந்த பக்கம் தாவேக்கா அவங்க இந்த தடவை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலிமையை நிரூபித்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவதாக முடிவு செஞ்சுருக்காங்க. பார்ப்போம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.